குருபியோ நமகா. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. நாட்டியச்சோலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து இரண்டாவது பகுதியான தட்டடவுகளை பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம முதல் பாகத்தை பார்த்தோம். ஃபஸ்ட்லேருந்து 4 ஸ்டெப்புகளான தட்டடவுகளை பார்த்தோம். இப்போது இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம். இரண்டாவது பகுதியும் அதே மாதிரி தான். சில தாளங்கள் பீட்டுன்னு சொல்லுவோம், தாளம் சொல்லுவோம், அது கொஞ்சம் லிட்ரலாக மாறும். இதுவுமே திரிக்காலம், 3 காலத்திலும், விளம்ப காலத்தில் ஆரம்பித்து மத்தியம காலத்தில் தொடர்ந்து துரித காலத்தில் முடியும். ஸோ ஒரு காலத்துலேயும் ஒரு காலில் 5வது தட்டடவுங்கிறது ஒரு காலில் 5 பீட்டில் விழும். ஆனால் அந்த பீட்டுகள் லிட்டில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது பார்ப்பேன். அதே மாதிரி 6வது தட்டடவு ஒரு கால்லையும் 6 தட்டுக்களை அமைஞ்சிருக்கும். அதுலேயும் ஒரு கேப் வந்து அதில் ஒரு வேறுபாடு இருக்கும். 7வது தட்டடவில் 3 தட்டடவு ஒரு கால்லையும் 4வது தட்டு அடுத்த காலையும் பண்ணி பிறகு மீதி இருக்கிற 3ஐயும் இன்னொரு சேம் காலில் தட்டி 7வது தட்டடவை நம்ம பார்க்கலாம். 8வது தட்டடவு கொஞ்சம் டீப்பாக போகும். அது எப்படி பண்ணுறதுங்கிறது போக போக அந்த குழந்தைகள் ஆடும்போது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆடும்போது நீங்கள் பார்ப்பேன். கவனமாக அவள் காலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம், ரசிக்கலாம். இப்போ இந்த தட்டடவை செஞ்சு காமிக்கிறதுக்கு குழந்தைகள் ரெடியாக இருக்கா? நாமளும் அவங்களோட சேர்ந்து பார்ப்போம், ரசிப்போம். தெய் தெய் தெய்ய தெய்யத்தாம், 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 தெய் 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 தெய்தாம், 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 தெய் தெய் தரித்திட்டாம் தாம். 6வது தட்டடவு அரைமண்டி. ஸ்டார்ட். தெய் தெய் தாம், தத்த தெய்ய தெய்யத்தாம், 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 தெய் தெய் தாம், 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 தெய் தெய் தாம் தாம். 7வது தட்டடவு அரைமண்டி. ஸ்டார்ட். தெய் தெய் தாம், தத்த தெய்ய தெய்யத்தாம், 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 தெய் தெய் தாம், தத்த தெய்ய தெய்ய தருவிடதாம் தாம். தட்டடவு 8வது தட்டடவு அரைமண்டி. ஸ்டார்ட். தை யா தை கி, தை யா தை, 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 யா தை கி, தை யா தை, தை யா தை கி, தை யா தை, தை யா தை கி, தை யா தை, யா தை கி, தை யா தை, தை யா தை கி தருவிடதாம் தாம். இப்போ 8வது தட்டடவை நம்ம பார்த்தோம். இந்த 8வது தட்டடவு கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம பார்க்கணும்.
அதை கவனித்து பார்த்தா தான் தெரியும் ஒரு காலில் எத்தனை எத்தனை தட்டுகளை நம்ம தட்டுறோம் அப்படிங்கிறது. இப்போ இந்த குழந்தையில வந்து க்ளோஸ்அப்பில் எப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குழந்தையில அரைமண்டி போடுங்க. ஸோ 8வது தட்டடவு வலது காலில் 2 வாட்டியும் இடது காலில் 2 வாட்டியும் அப்புறம் வலது இடது திரும்பி வலதில் 2 பண்ணி முடிக்கணும். இப்போ இந்த குழந்தைய பார்த்தேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பேல். பாருங்க. 1 2 3 4 1 1 7 8 தையா தைகி தையா தை தையா தைகி தையா தை. இப்போ நம்ம தட்டடவில் பார்த்தோம், டீட்டெயிலாக பார்த்தோம் 8th தட்டடவை. இப்போ வந்து தட்டடவு பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் ரொம்ப மெயின். அதாவது ஃபஸ்ட்டு பாடி போஸ்டருங்கிறது மெயின். அரைமண்டிங்கிறது எப்படி போடணும்னு. ஃபஸ்ட்டு அரைமண்டி எப்படி போடணும்னா சமபாதத்தில் இருக்கணும், அப்புறம் அதை வீயா ஆக்கணும், அப்புறம் அந்த டைஸ் தொடைகளை ஓப்பன் பண்ணி நல்லா அழகாக அப்படி உட்காரணும். இப்படி உட்காரும்போது குழந்தை நீ பண்ணி உட்காரும்போது அந்த கால்களுக்கு மத்தியில் 2 விரல் கேப் இருக்கணும். அப்படி தான் நாட்டிய சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. நீ கண்ணா அரைமண்டிய இந்த கைகள் வந்து எய்தர் இப்படியும் போகக்கூடாது, இந்த மாதிரி முன்னாடியும் வரக்கூடாது. கரெக்டாக சமமாக அந்த இதில் இருக்கணும். அதே மாதிரி ஏந்துக்காம அரைமண்டி பொசிஷன்லேருந்து ஏந்துக்காம கால்களை தட்டணும். சப்போஸ் முதல் தட்டடவை எப்படி பண்ணணும்னா தையா தைகி தையா தை இப்படி தான் பண்ணணும். தையா அப்புறம் ஏந்து ஏந்து தட்டது கிடையாது, அப்படி கிடையாது. ஸோ இதெல்லாம் ரூல்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பேக் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், முன்னாடியும் வரக்கூடாது, இதாகவும் வரக்கூடாது. அப்போ தான் நம்மளோட கோர் மசில்ஸ் ஒர்க் ஆகும். இது எல்லாமே ஒரு சக்ராஸை வந்து அதை எழுப்புறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்குது. ஸோ இது அரைமண்டிங்கிற பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை மாதிரி தட்டி நன்னா அந்த காதுக்கு அந்த நாதத்தையும் எடுத்துண்டு கற்றுக்கிறது இன்னுமே சிறந்தது. ஸோ இப்போ இந்த தட்டடவுகளை 8 தட்டடவுகளையும் கிளியராக இந்த பகுதியில் பார்த்தோம். அடுத்த பாடம் அடுத்த பகுதியில். நன்றி, வணக்கம்.